வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சூடான சாதத்துல நல்லெண்ணெய் நெய்யோட பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். சுவையான இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீட்டோட போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எடுத்துருக்க பருப்பு துவரம் பருப்பு. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பருப்புகளும் அளந்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லா பொருட்களுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம எடுக்க போகிற பருப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பருப்பு நல்ல ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வறுப்படுற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இன்னொன்று ரொம்ப கருகிடவும் கூடாது. பாசிப்பருப்புக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் மட்டும் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு. இப்போ கடலைப்பருப்புக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சேர்க்கறது பொட்டுக்கடலை 1 கப் அளவுக்கு. பொட்டுக்கடலை ஏற்கனவே நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 15 மிளகாய் எடுத்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன், அதனால் இதை சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 கத்து கருவேப்பிலை, 10 பூண்டு தோல் எடுத்தது. இதையும் அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். கடைசியாக நம்ம மிளகாய் பூண்டு கருவேப்பிலையெல்லாம் வறுக்கும் பொழுது கொஞ்சம் சூடு நல்லாவே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம். அதனால் சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வறுத்து முடிச்சாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். முதல்ல மிளகாய், இந்த பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் ஒரு முறை சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பொடி அரைச்சி இப்படி ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துவோமோ அதே முறை தான். இதை ரொம்ப நாள் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். எல்லாமே வறுத்து அரைக்கிறதுனால சுட சுட சாதத்தோட இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் பிடிக்கிறவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாதவங்க நல்லெண்ணெய் கூட பயன்படுத்தி சாப்பிடலாம். கமகமன் வாசனையோட ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.